எப்பவும் பூரி சப்பாத்திக்கு மசால் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் மக்களே. ஒரு பேனில் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்குங்க. அப்புறம் இஞ்சியை கொஞ்சமாக துருவி சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போனதும் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா கரியாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வதங்க விடுங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆனதும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கடைசியாக 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆலு டமாட்டோ சப்ஜி ரெடி. இது ஒரு யூபி டிஷ். 1800 லக்னோ நவாப் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ டாக்டர் லைட்டான வெஜ் ஃபுட்டாக சாப்பிட சொன்னார். முகலாய் டிஷ் எல்லாமே ஹை அண்ட் ரிச் ஃபுட்டாக இருக்கும். ஸோ எல்லா செஃப்பும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு செஃப் மட்டும் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட நவாப் இந்த சிம்பிள் டிஷ்ஷில் ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் இருக்குது, இதை வீக்லி ஒன் செய்யணும்னு ஆர்டர் போட்டார். அப்புறம் அது லக்னோ ஃபுல்லாக பரவி ஆலு டமாட்டோ சப்ஜி அப்படின்னு சிம்பிள் நேமில் ஃபேமஸ் ஆச்சு. அவ்வளோதான் மக்களே. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.